بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. الحمد لله. நாம தொடர் பாடமா ஒரு முஸ்லிம் பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய அஹ்லாக், ஒரு முஸ்லிம் பெண்மணியினுடைய அஹ்லாக், ஒரு முஸ்லிம் பெண்மணியினுடைய நற்குணம் எப்படி இருக்கணும், அவளிடத்துல என்னென்ன நற்குணம் இருக்கும் என்கிறத நாம் தொடராக படிக்கிறதுக்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்யணும். அதை தான் நாம் இன்ஷால்லா இந்த கிதாப் முஸ்லிம் பெண்ணுடைய நற்குணம் என்ற கிதாப்ல இருந்து நாம் தொடராக படிக்க இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம போன பாடத்தில் என்ன பார்த்தோம்? அஹ்லாக்குடைய அவசியம் என்ன, அஹ்லாக்குடைய முக்கியத்துவம் என்ன, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அஹ்லாக் எப்படி இருந்துச்சு, அல்லாஹ் அஹ்லாக்கை எப்படி நமக்கு வலியுறுத்தியிருக்கிறான், நீங்கள் எப்படி அஹ்சனா இருக்க வேண்டும், அஹ்லாக்கை நல்ல ஹுலுக்க பேண வேண்டும் என்கிற குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸையும் நாம் பார்த்துருந்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பாடத்துக்குள்ளே போகிறோம். ஒரு பெண்மணிகிட்ட இருக்கக்கூடிய அஹ்லாக்கில் நம்ம முதலாவது பார்க்க போகிறது தபுர்ருல் வாலிதைன், அதாவது தபுர் செய்கிறது. தபுர்ருல் வாலிதைன், வாலிதைன்களுக்கு ஒரு பெண் தன்னுடைய பெற்றோருக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருப்பாள். தபுர்ருல் வாலிதைன், பெற்றோருக்கு நன்மை செய்யக்கூடியவள். பொதுவாக தபுர்ருல் வாலிதைன் வரும்போது எல்லாருக்கும் பொருந்தும். இந்த நற்குணம் என்றாலே குறிப்பாக பெண்களுக்கென்றும் சில நற்குணங்கள் தனித்துவம் வாய்ந்து இருக்கத்தான் செய்கிறது. அதை நாம் இன்ஷா அல்லாஹ் போக பார்ப்போம். ஆனால் நற்குணம் என்றாலே பொதுவாக எல்லோருக்கும் வரக்கூடியது தான். நற்குணம் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. ஆனால் நாம் இதை பெண்களுக்கென்று பார்க்கிறதுனால் குறிப்பாக நாங்கள் பெண்களை தான் இன்ஷா அல்லாஹ் இதில் நாங்கள் குறிப்பாக தொடர் பாடங்களில் நாம் சொல்லி எடுத்து வருவோம். அதை நீங்கள் நினைவில் வச்சுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் படிக்கணும், சரிங்களா? எனவே தபுர்ருல் வாலிதைன் இதுதான் இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய பாடம். தபுர்ருல் வாலிதைன்னு சொன்னால் ஒரு முஸ்லிம் பெண் தன்னுடைய பெற்றோருக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருப்பாள். ஒரு முஸ்லிம் பெண் தன்னுடைய பெற்றோருக்கு நன்மை செய்யக்கூடிய பெண்ணாக இருப்பாள். நம்மளுடைய தாய் தந்தையர்களுக்கு, முஸ்லிமான பெண்களே, உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அவர்களுக்கு நல்ல விடயங்களை எடுத்து சொல்லணும், இல்லையா? இது முஸ்லிம் பெண்ணுடைய அஹ்லாக்காக இருக்குது. இந்த அஹ்லாக் நம்மக்கிட்ட இல்லைன்னு சொன்னால் நாம் எந்த வகையிலையும் நம்மளை முஸ்லீம் என்று சொல்கிறதுல ரொம்ப பிரயோசனமாக இருக்கவே இருக்காது. ஸோ அந்த வகையில் இந்த பெற்றோருக்கு நன்மை செய்யக்கூடிய குர்ஆனுடைய வசனங்கள் எப்படி சொல்லுது, பெற்றோருக்கு இந்த பெண்மணி நன்மை செய்வாள், அதாவது பொதுவாக பெற்றோருக்கு நன்மை செய்கிறத பற்றி குர்ஆன் வசனங்களும் ஹதீஸையும் நாம் என்ன செய்வோம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில் சூரா அல் குர்ஆனில் அல்லாஹு தாலா அவனது புத்தகம் அல் குர்ஆனில் 4வது அத்தியாயம் 36வது வசனத்தில் கூறி காட்டுகிறான், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா. வஅபுதுல்லாஹ், அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் ஒருவனையே நீங்கள் வணங்குங்க. வலா துஷ்ரிகு பிஹி, அவனுக்கு இணை வைக்க வேண்டாம். மேலும் சொல்றான், கேளுங்க, வபில் வாலிதைனி இஹ்சானா, தாய் தந்தையருக்கு நன்மை செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹ். வபில் வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி, அல்லாஹ்க்கு ஷிர்க் வைக்காதீங்க மற்றும் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கன்னு சொல்லிட்டு வபில் வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹுக்கு ஷிர்க்கு வைக்க கூடாது என்று சொல்லிட்டு அடுத்தபடி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் என்னத்தை கூறி காட்டுகிறான்? நீங்க பெற்றோர்களுக்கு நன்மை செய்யணும், தாய் தந்தையர்களுக்கு நன்மை செய்யணும். நீங்க தாய் தந்தையர்களுக்கு நல்ல விஷயங்கள் எவ்வளவெல்லாம் இருக்குதோ அவ்வளவு எல்லாத்தையும் நீங்க செய்யணும். தாய் தந்தையர்கள் எதுவும் இல்லாமல் இருக்கிறார்களா, அவர்களுக்கு அதை எடுத்து கொடுங்கள். தாய் தந்தையர்கள் வசதி படைத்தவர்களாக இல்லையா, நீங்கள் வசதி படைத்தவர்களாக ஆகிவிட்டீர்களா, அவர்களை ஒரு ஓரமாக்கி வைக்காமல் அவர்களிடத்தில் உங்களுடைய வசதியில் பாதியை அல்லது முழுமையாகவோ கொடுத்து விடுங்கள். அல்லாஹுக்காக கொடுப்பீர்களே, ஆனால் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். நீங்கள் அவர்களுக்கு கொடுங்கள். அவர்கள் இல்லாமல் இருக்கும் நிலையில் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து அவர்களை இருப்பது போன்று அவர்களுக்கு கஷ்டங்கள் இல்லாமல் அவர்களை வாழ்வதற்காக நீங்கள் அவர்களை என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும் அவர்களுக்காக. மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் அடுத்த ஒரு வசனத்தில் பார்க்குறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. இதுலேயும் அதே போல தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறி காட்டுகிறான்,
உமது இறைவன் தன்னை தவிர மற்றொரு எந்த ஒரு வணக்கத்தையும் வணக்க வழிபாடையும் மற்ற எந்த கடவுள்களுக்கும் நீங்க கொடுக்க கூடாது என்று கட்டளை இட்டுட்டு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதோட நிக்கல்ல, அந்த கட்டளையை தொடர்றான். உங்களுடைய பெற்றோர்களுக்கு வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, நன்மை செய்யுங்க என்று கட்டளை இட்டிருக்கிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன். நீங்க உங்களோட தாய் தந்தையர்களுக்கு நன்மை செய்யறது என்கிறது சுன்னா கிடையாது, சுன்னா மோக்கதா கிடையாது. அது ஃபர்து. எப்படி தொழுகை ஒரு ஃபர்தோ, எப்படி ஷிர்க் வைக்காமல் அல்லாஹுவை வணங்குவது ஃபர்தோ, அதுபோல தாய் தந்தையர்களுக்கு நன்மை செய்கிறது என்பது ஃபர்து, கட்டாய கடமை. அல்லாஹுடைய கட்டளை, அது அல்லாஹுடைய கட்டளை. எனவே அந்த அல்லாஹுடைய கட்டளையை நீங்கள் நிறைவேற்றியே ஆக வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வபில் வாலிதைனி இஹ்சானா, நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று நாங்கள் கட்டளையிட்டிருக்கிறோம். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, குறிப்பா பெண்கள், நீங்கள் தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய, நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் உம்மிடத்தில் இருக்கிற நேரத்துல அவர்கள் உங்களோடு இருக்கும்போது அவர்கள் முதுமை அடைந்து விட்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தை இன்னும் சொல்றான், அவர்கள் முதுமையில இருக்கும்போது நீங்க இருக்கிற நேரத்துல அவர்கள் முதுமை அடைந்து இருந்தால் அவர்களை பார்த்து உஃப் என்று சொல்லக்கூடாது. சி, உஃப் என்று சொன்னா சி, சி என்று சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறி காட்டுகிறான். அவர்களை பார்த்து சீ என்றும் சொல்லக்கூடாது. இன்னும் அவர்களை என்ன செய்யக்கூடாது, விரட்டவும் கூடாது. அவர்களை எதை கூறினாலும் மிக்க மரியாதையாக அவர்களிடம் கூறுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்துல கூறி காட்டுகிறான். தன்னுடைய தாய் தன்னுடைய தந்தை இருக்கிற நிலையில், அவர்கள் உயிரோடு இருக்கும் நிலையில் வயோதிபத்தை அடைந்திருந்தால் அவர்களை சீ என்றும் சொல்லக்கூடாது. அல்லாஹுடைய கட்டளை. ஒரு தாய் தந்தையரை பார்த்து சீ என்று சொல்லக்கூடாது, உஃப் என்று சொல்லுவது கூடாது. இது அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய கட்டளையா இருக்கு. அதே நேரத்துல அவர்கள் உங்களிடம் வந்தால் அவர்களை விரட்டக்கூடாது. அவர்களிடத்துல நீங்க பேசும்போது மிக்க மரியாதையாக அழகான குலுக்குடன் நீங்க பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது ஒரு முஸ்லிம் பெண்மணிட்ட இருக்கக்கூடிய அடிப்படை அஹ்லாக். இது இல்லையா, நீங்க முஸ்லிம் பெண்மணியா என்கிறதே சந்தேகமாக ஆகிவிடக்கூடியதா இருக்கும். அவர்களிடத்துல அன்பா பேசணும் இல்லையா? அவர்கள் நம்ம இடத்துல வயோதிபம் அடைந்த நிலைமையில வரும்போது அவர்களை விரட்டுறது இன்னைக்கு ஒரு சர்வ சாதாரணமா இருக்கா இல்லையா? அதற்கெண்டே ஒரு ஆசிரமங்களே இருக்கு. பெற்றோர் முதியோர் இல்லம் என்று சொல்லக்கூடிய ஒரு முதியோர் இல்லங்கள் என்று சொல்லக்கூடிய முதியோர் இல்லங்கள் இன்றைக்கு பரவி போயிருக்கின்றது. அதுல என்ன செய்கிறார்கள், தன்னுடைய தாய் தந்தையர்கள் வயோதிபம் அடைந்து விட்டார்களா, கொண்டு போய் அந்த இடத்துல சேர்த்து விட்டுட்டு இவங்க மாசம் காசு போட்டு அவர்களுக்கு கொடுக்கிறோமாம். இது நன்மை கிடையாது. நீங்கள் அவர்களை தன்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும், நீங்கள் தான் நன்மை செய்ய வேண்டும். காசு ஏதோ ஒரு முதியோர் உள்ளத்துல சேர்த்து விட்டு நீங்க காசு அனுப்புறது நன்மை கிடையாது, அது நன்மை கிடையாது. உங்களிடத்தில் அவர்களை வைத்து கொண்டு உங்களிடத்தில் செல்வம் இருக்குமே ஆனால் அவர்கள் வயதும் அடைந்திருந்தால் அவர்களுக்கு நீங்க செலவழியுங்க. அவங்க உங்களை சின்ன வயசுல எப்படி செலவழிச்சு உங்களை வளர்த்தாங்க என்கிறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே குர்ஆன்ல கூறி காட்டியிருக்கிறான். ஹதீஸ்லயும் அதெல்லாம் இருக்கக்கூடியதா இருக்கு, சிந்தித்து பாருங்கள். அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த வசனத்துல கூறி காட்டியிருக்கிறான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நீங்கள் அவர்களுக்கு செலவு செய்ய வேண்டும். சின்ன வயசுல உங்களுக்கு அவர்கள் ஒன்றும் செய்யலன்னு நினைச்சிட்டீங்களா? இல்ல, உங்களை எப்படி வளர்த்தாங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனது புத்தகம் அல் குர்ஆன் 17வது அத்தியாயம் 24வது வசனத்துல கூறி காட்டினான், வக்ஃபித் லஹுமா ஜனாஹ் அஸ்ஸுல்லி மினர் ரஹ்மதி வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அவர்களுக்கு மிக அன்புடன் நீங்க நடந்து கொள்ளுங்க. அவர்கள் உங்களை குழந்தையாக இருந்தபோது மிக்க அன்பான வார்த்தைகளை கொண்டு அன்பான எண்ணங்களை கொண்டு அன்பாக வளர்த்தார்கள் என்கிறத நீங்க நினைவு கூறுங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதுல கூறி காட்டியிருக்கிறான். அது மட்டுமா இதுல ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய தாய் தந்தையர்களுக்காக துஆ செய்யுங்கள் என்றும் கூறி காட்டினான். இந்த வசனத்துல தன்னுடைய தாய் தந்தையர்கள் சின்ன வயசுல உங்களை வளர்த்திருக்காங்க, அன்பா வளர்த்திருக்காங்க என்கிறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறி காட்டுகிறான். அதே அன்பு நீங்களும்
வளர்ந்ததற்கு பின்னாடி, தாய் தந்தையர்கள் முதுமை அடைந்ததுக்கு பின்னாடி நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்துடைய சுருக்கமான கருத்தா இருக்குது. அதே நேரத்துல உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு நீங்க துஆ செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாக ஆக வேண்டும் என்று சொன்னா, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா இருக்கு இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனது புத்தகம் அல் குர்ஆன்ல மேலும் ஒரு வசனத்தை பாருங்க. அவனது குர்ஆன்ல 29வது அத்தியாயம் 8வது வசனத்துல வவஸைனல் இன்சான வவஸைனல் இன்சான பிவாலிதைனி ஹுஸ்னா, தாய் தந்தையருக்கு நன்றி செய்யும்படி நாம் மனிதனுக்கு நல்லுபதேசம் செய்திருக்கிறோம். மனிதர்களுக்கு தாய் தந்தையர்களுக்கு நீங்க நன்மை செய்யும்படி உங்களுக்கு நல்ல உபதேசம் செஞ்சிருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனது புத்தகம் அல் குர்ஆன்ல கூறி காட்டுகிறார். இப்படி தாய் தந்தையர்களுக்கு நாம நன்மை செய்கிறது என்பது சுன்னா இல்லை, அது ஃபர்து. குறிப்பாக பெண்மணிகள் என்ன செய்ய வேண்டும்? நம்மளுடைய தாய் தந்தையர்கள் தூரமா இருக்கிறாங்களா, இல்லை நம்மளுடைய தாய் தந்தையர்களை விட்டு நாம தூரமாகிட்டோமா, அவர்களிடத்துல சேர்ந்து போறது. அவர்களை நீங்க அனாதை ஆசிரமங்கள்ல விட்டிருந்தா, அல்லது அனாதை ஆசிரமம்னு சொன்னா முதியோர் இல்லங்கள்ல விட்டிருந்தா, அனாதையை போல் தானே அங்க இருக்கிறார்கள். தன்னுடைய பிள்ளை கிடையாது, தன்னுடைய பாசத்துக்கு நேசமாக உருகி உருகி வளர்த்த தோளிலையும் மார்பிலையும் போட்டு வளர்த்த பிள்ளைகள் எல்லாம் தூரத்தில் என்னை வைத்து தூரத்தில் போய்விட்டு என்னை இந்த இடத்தில் போட்டு விட்டு சென்று விட்டார்களே என்ற கவலை தாய் தந்தையர்களுக்கு இருக்காதா? அப்படிப்பட்ட தாய் தந்தையர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட தாய் தந்தையர்களுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? எப்படி நோகும்? எப்படி இந்த நிலைமை கடைசி காலகட்டத்தில் உங்களுக்கு நடந்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் வயோதிபம் அடைந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளை நாளை உங்களை ஒரு 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 இல்லத்தில் விட்டுவிட்டு, முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டு, நீங்கள் உங்களுடைய பிள்ளை முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டு செல்லும் நேரத்தில் உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் இப்படி வசனங்கள், இது கட்டளை என்பதற்கான இப்படி வசனங்கள் நிறையவே வந்திருக்கு. மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய வசனங்கள்ல ஒரு தாய் தன்னுடைய சிரமத்திலும் சிரமமாக கடும் கஷ்டப்பட்டு கர்ப்பத்துல சுமந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். ஒரு தாய் பால்குடி மறக்கும் வரை 30 மாதங்கள் மிக சிரமத்துடன் என்ன செய்கிறாள்? அவள் சிரமத்தை மீண்டும் எடுத்து 30 மாதம் தன்னுடைய நேரங்களை எல்லாம் அந்த பிள்ளைக்கு கழித்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைமை தானே அந்த தாய் செய்கிறாள். அந்த தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்கிறாள். சுபஹானல்லாஹ், எவ்வளவு! ஆனால் அதை அவர்கள் சந்தோஷமாக செய்கிறார்கள். ஆனால் நாமளோ அவர்களை தூரமாக வைத்துக்கூடியதாக இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இறக்கப்பட்ட அல் குர்ஆன்ல இப்படி நிறைய வசனங்கள், இந்த தாய் தந்தையர்களுக்கு நீங்க நன்மை செய்யணும், தாய் தந்தையர்களுக்கு நீங்கள் நல்லுபகாரம் செய்யணும் என்கிற நிறைய வசனங்கள் குர்ஆன்ல இருக்கு. நாம சில வசனங்களை மட்டும்தான் இந்த இடத்துல பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதை பத்தி ஹதீஸ்லையும் நிறைய விடயங்கள் இருக்கு. ஹதீஸ்லையும் என்ன, தாய் தந்தையர்களுக்கு பணிவிடை செய்கிறது பற்றி, தாய் தந்தையர்களுக்கு நன்மை செய்வது பற்றி ஹதீஸ்கள்லையும் இருக்கு. ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் இருக்கு. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் قال سألت نبي صلى الله عليه وسلم أي العمل أحب لله قال الصلاة على وقتها قال ثم أي قال ثم بر الوالدين قال ثم أي قال الجهاد في سبيل الله. அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்டாங்க, ஐயுல் அமல், அமல்ல சிறந்தது என்ன யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹப்பு இலல்லாஹ் அஹப்பு இலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன்னிக்கவும், ஐயுல் அஹப்பு இலல்லாஹ், அதாவது அல்லாஹுக்கு அமல்ல பிடிச்சது என்ன என்று மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்க, அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால ஸலா, தொழுகை என்று சொன்னாங்க. தொழுகை என்று மட்டும் சொல்லல, கால ஸலா அலா வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்துல தொழுறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மேலும் அவங்க கேட்டாங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்டாங்க, கால சும்மா ஐ, மேலும் ஏதாச்சும் சொல்லுங்க யார சொல்ல, வேலை ஏதாச்சும் இருக்கா என்று கேட்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வபில் வாலிதைன் பிர்ரு வாலிதைன், பிர்ருல் வாலிதைன் என்று சொன்னாங்க. பெற்றோர்களுக்கு, தன்னுடைய பெற்றோர்களுக்கு நன்மை
செய்வது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மேலும் கால சும்ம ஐயு கால் சும்ம ஐ மேலும் அவங்க கேட்டாங்க, பிறகு என்ன யாரும் சொல்லுங்க, வேற ஒன்று சொல்லுங்கள், வேற அதுக்கு பிறகு என்னன்னு சொல்லி கேட்க, கால ஜிஹாத் ஃபி சபீலில்லாஹ் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்யறதுன்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸ்ல பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க, அமல்ல அல்லாஹ்க்கு பிடிச்ச அமல் எது என்று கேட்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, நீ தொழுகையை நேரத்தோட தொழுறது. அதற்கு பின்னாடி நோம்பு நோக்கிறது, ஜகாத்து, ஹஜ்ஜு இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. தொழுகையை நிலைநாட்டினதுக்கு பின்னாடி, தொழுகையை நீ நேரத்தோட தொழுறதுக்கு பின்னாடி சிறந்த அமல் என்னன்னு சொன்னா, உன்னுடைய தாய் தந்தையருக்கு நீ பணிவிடை செய்யறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மூணாவது தான் ஜிஹாதையே சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவது தான் ஜிஹாதையே சொல்லி இருக்கிறாங்க. ஜிஹாதுக்கு முன்னாடி மிக சிறந்த அமலா தாய் தந்தையர்களுக்கு பணிவிடை செய்கிறது, தாய் தந்தையர்களுக்கு நன்மையை செய்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டியிருக்கிறாங்க. மேலும் இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு தோழர் வந்து, யார சொல்லலாம், நான் ஜிஹாதுக்கு போகிறேன், உங்களிடம் ஜிஹாது செய்யறதுக்கு நான் சத்திய வாக்கு எடுத்திருக்கிறேன், நான் ஜிஹாதுக்கு போகட்டுமா என்று கேட்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய தாய் எங்க இருக்கிறாங்க, உங்களுடைய தாய் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னுடைய தாய் வயது போய் கொஞ்சம் இருக்கிறாங்க, அவங்க வீட்டில தான் இருக்கிறாங்க என்று சொல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க ஜிஹாதுக்கு செல்வதை விட உங்களுடைய தாய் இருக்கிற இடத்துக்கு சென்று உங்க தாய்க்கு பணிவிடை செய் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. உன்னுடைய தாய்க்கு நன்மை செய், உன்னுடைய தாய்க்கு நல்லுபகாரம் செய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. ஜிஹாதுக்கு போறதுக்கு, ஜிஹாத் எவ்வளவு பெரிய அமல், ஜிஹாத் என்ன பெரிய அமல், நம்மளுக்கு ஜிஹாதை பற்றி நாம தனி பாடமே எடுக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு பெரிய பாடம் கொண்ட, பெரிய நற்செயலை கொண்ட அந்த ஜிஹாதுக்கு கூட தாய் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. தாய்க்கு வந்து சில விடயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு, தாய் கொஞ்சம் வயது போன நேரத்துல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீ ஜிஹாது செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக பெரிய அமல நீ செய்ய வேண்டாம் என்று சொல்லி உன்னுடைய தாய்கிட்ட போய் நீ அந்த தாய்க்கு நல்ல உபகாரம் செய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தி. இது போன்ற செய்தியும் ஜிஹாதுக்கு வார நேரத்துல நீங்க தாய் இடத்துல போங்க என்கிற செய்தி நிறையவே நடந்திருக்கு சஹாபாக்களுடைய வரலாறுல. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சஹாபாக்கள்ல ஒரு நபர் வந்து கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் ஹஜ்ஜு செய்யணும் என்று நினைத்து கொண்டிருந்தால், ஹஜ்ஜு செய்யறதுக்கு முன்னாடியே என்னுடைய தாய் மரணித்து விட்டால், அப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல கேட்க, அவருடைய ஹஜ்ஜை நீங்க செய்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எனவே தாய் ஹஜ்ஜு செய்யறதுக்கு நியத்து வச்சிருந்த நேரத்தில் அந்த நியத்தோடய அவர்கள் மரணித்து விட்டால், அவர்கள் ஹஜ்ஜு செய்வதற்கு முன்னாடியே மரணித்து விட்டால் தன்னுடைய பிள்ளை மீது கடமையாகிறது அந்த ஹஜ்ஜு செய்வதற்கு. அதுபோல இன்னும் ஒரு செய்தியை பார்க்குறோம், ஹஜ்ஜு மட்டுமா நாம செய்யலாம்னு கேட்டா, அவங்க ஏதாச்சும் ஒரு நியத்து வச்சு அவங்க வந்து அதை செய்யறதுக்கு முன்னாடியே அவங்க மரணிச்சிட்டாங்கன்னு சொன்னா, அதாவது நோன்பு நோட்கிறது, ஹஜ்ஜி நோன்பு இல்லை இன்னும் பிற அமல்கள் ஏதாச்சும் செய்யறதுக்காக இருந்தா, அவர்கள் நியத்து வைத்திருந்தால், அவர்களால் செய்ய முடியாமல் அவர்கள் மரணித்து விட்டால் அதை அவர்களுடைய பிள்ளை செய்ய வேண்டும். இதற்கான ஆதாரமா புகாரி ஷரீஃப்ல இன்னும் ஒரு செய்தியை நாம் பார்க்கும். நிச்சயமா ஜுஹைனா குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து, என் தாய் ஹஜ்ஜி தான் செய்ய வேண்டும் என்று நேர்ச்சி செய்திருந்தார், ஆனால் அவர் ஹஜ்ஜி செய்யறதுக்கு முன்னாடியே அவர் அதற்குள்ள இறந்து விட்டார். ஆகவே அவர் சார்பாக நான் ஹஜ்ஜி செய்யட்டுமா என்று கேட்டதற்கு, நான் முன்னாடி சொன்னது போன்றுதான் கேட்டதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஆம், நீங்கள் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று மட்டும் சொல்லாம அதோட சேர்த்து இன்னமும் சிலத்தை சொன்னாங்க. அவர்கள் கடன் வாங்கி இருந்து அந்த கடனுடையே அவர்கள் மரணிச்சு விட்டார்கள் என்றால் அந்த கடனையும் நீங்கள் தான் நிறைவேற்ற வேண்டும், அவர்களுடைய நோன்பையும் நீங்கள் தான் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிற ரிவாயத்துக்களை நாம பார்க்கக்கூடியதா இருக்கு. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த ஹதீஸ்ல இருந்தும் நம்ம மேல பார்த்த குர்ஆன் வசனங்கள்ல இருந்தும் நாம என்ன தெரிந்து கொள்றோம்? சுப்ஹானல்லாஹ், தாய் தந்தையர்கள் அல்லாஹ் அவனுக்கு துஷ்ரிக்கு பில்லா, அவனுக்கு இணை வைக்கிறதுக்கு அப்புறமா ஒரு அமலா, ஒரு கட்டாய கடமையா சொல்றது என்னன்னு சொன்னா, தாய் தந்தையர்களுக்கு
பணிவிடை செய்கிறது. தாய் தந்தையர்களுக்கு நெல்லுபதேசம், நன்மைகள் செய்கிறது. ஸோ இது நாம் கட்டாயம் செஞ்சே ஆக வேண்டும். இதை கட்டாயம் நாம் செய்தாக வேண்டும். இது நம் மீது கடமை. அதே நேரத்தில் அவர்கள் தவறான பாதையில் இருந்தால் அந்த தவறான பாதையிலிருந்து அவர்களிடத்தில் நாம் நல்ல விடயங்களை அவர்கிட்ட அழகான முறையில் போய் பேசி அவர்கள்ட்ட நாம் சொல்லி அவர்களை நல்ல பாதையில் கொண்டு வர வேண்டும். இது ஒரு தனிப்பாடம். இன்ஷா அல்லாஹ் நாம் போக போக அதை பற்றி படிப்போம். எனவே தாய் தந்தையர்களுக்கு கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும்? நன்மைகள் செய்கிறது ஃபர்து, கட்டாய கடமையாக இருக்கிறது. அதே நேரத்தில் இதில் சில ஹுக்கும்களும் இருக்குது. தாய் தந்தையர்கள் தாய் ஹஜ்ஜி செய்கிறதுக்கு முன்னாடி மரணிச்சிட்டாருன்னு சொன்னால் அவர் ஹஜ்ஜை நீங்கள் நிறைவேற்றணும். நம்ம படித்தோம் இல்லையா? அதே போல் கடன் இல்லாமல் கடனோட மரணிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அந்த கடனையும் நீங்கள் தான் நிறைவேற்றணும். சில நோன்பு நோட்கணும் என்று அவர்கள் நேர்த்தி கடனான நோன்புகள் வைத்திருந்தார்கள் என்றால் அந்த நோன்புகளையும் நீங்கள் நோற்றுக்கொள்ளலாம். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் தாய் தந்தையர்களுக்காக நாம் துவா செய்கிறது. இப்படி இந்த பண்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இந்த பண்பு குறிப்பாக முஸ்லிமான பெண்மணிகள் இந்த பண்பு உடையவர்களாக இருப்பார்கள். முஸ்லிமான பெண்மணிகள் மட்டுமா என்று கேட்டால் கிடையாது, முஸ்லிமான ஆண்களும் இந்த பண்புடையவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக நாம் இந்த பாடத்துல ஒரு முஸ்லிம் பெண்மணியினுடைய அஹ்லாக்க பார்க்கறதுனால ஒரு முஸ்லிம் பெண்ணிடத்துல இந்த அஹ்லாக் தாய் தந்தையர்களுக்கு உபகாரம் செய்கிறது, தாய் தந்தையருக்கு நன்மை செய்கிறது, தாய் தந்தையர்களை விட்டு தூரமாக அவர்களுடன் இருப்பது போன்ற இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு பெண் கண்டிப்பாக செய்ய வேண்டும், ஒரு ஆணும் செய்ய வேண்டும் தான். அவர்களை பற்றி எவ்வளவு வசனங்கள் வருகிறது, அவர்களை பற்றி எவ்வளவு குர்ஆன் வசனங்கள் வருகிறது, அவர்களை பற்றி எவ்வளவு ஹதீஸ்கள் இருக்கின்றது என்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோமா இல்லையா? குர்ஆன் ஹதீஸிலிருந்து சில விடயங்களை நாம் இந்த பாடத்தில் படிச்சிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், இது எவ்வளவு பெரிய அவர்களுடைய அந்த மகத்துவத்தை, அவர்களுடைய அந்த கபீர், அவர்களுடைய பெரிய ஒரு விடயத்தை இதில் சொல்லி காட்டக்கூடியதாக இருக்கு. தன்னுடைய தாய்க்கு சீ என்று, தாய் தந்தையருக்கு சீ என்று கூட அல்லாஹ் சொல்ல வேணான்னு சொல்லியிருக்கிறான். அப்போ தபுர்ருல் வாலிதைன், பெற்றோருக்கு நன்மை செய்கிறது என்கிறது ஒரு பெண்ணுடைய கட்டாய கடமையா இருக்கு. ஒரு முஸ்லிம் பெண்மணிட்ட இது இருக்கணும். இந்த பண்பு நம்மிடத்துல இல்லாம இருக்குமே ஆனால் நீங்கள் இன்றிலிருந்து இன்ஷா அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனமும் இந்த ஹதீஸும் உங்களுக்கு பெரிய எடுத்துக்காட்டு. குர்ஆன் வசனம் எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் சஹீஹானது, அதே நேரத்தில் சஹீஹான ஹதீஸ்கள் மட்டும்தான் இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நீங்க உள்ளத்துல சுமந்து இதை எடுத்து நீங்க அல்லாஹ்வுக்கு நல்ல ஒரு அடியாளாக நீங்க வாழ வேண்டும் அல்லவா? எனவே தபுர்ருல் வாலிதைன், பெற்றோருக்கு நன்மை செய்யக்கூடிய இந்த செயல் ஒரு பெண்ணிடத்தில் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு பெண்ணாக என்னுடைய சகோதரிகளையும் என்னுடைய தாய்மார்களையும் என்னுடைய உற்றார் உறவினர்களையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் செய்வதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளால், அவனுடைய நாட்டத்தால் எப்படி இந்த பாடங்களை கேட்பதற்கு இந்த இடத்தில் நம்மளை ஒன்று கூட்டினானோ அதுபோன்று மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்தரமான சொர்க்கத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை ஒன்று கூட்டுவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.